என்ன தாவேக்கா எதிர்பார்க்கறாங்க? கேட்ட இடம் கொடுக்கணும், பரவலான இடம் கொடுக்கணும், பெரிய இடம் கொடுக்கணும். கொடுத்தா நாங்க அமைதியா நடத்திடுவோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? இப்ப நீங்க கேட்கிற விஜய் கேட்கிற பரவலான இடம், ஒரு 450 ஏக்கர்ல ஒரு நல்ல பெரிய இடம் பார்க்கிங் வச்சு சூப்பரா எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னா நீங்க சிறப்பா அமைதியா நடத்திடுவீங்களா? மதுரை மாநாடு எந்த அளவுல கிழிச்சு தள்ளீங்க? நீங்க கேட்ட இடம் கொடுத்தோம் அப்படின்னு காவல்துறை கேட்க சொல்லுது. 32 ஒயின் ஷாப்பும் மூடி இருக்கு. சுத்தி உங்களுக்கு தண்ணி ஏற்பாடுல இருந்து எல்லா ஏற்பாடும், பார்க்கிங் வசதியில இருந்து சென்டர் பீடியனே உடைச்சு உங்களுக்கு எல்லா நேஷனல் ஹைவேயோட சென்டர் பீடியன்லாம் உடைச்சு உங்களுக்காக வழிவகை செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஒரு கொடி கம்பத்தை கூட நட்டு வைக்க தெரியாம தூக்கி ஒரு கார்ல சாச்சு விட்டு, அது மட்டும் இல்லாம சொந்த கட்சியோட எல்இடி டிவி, கரண்ட் கம்பம், மரம் எதெல்லாம் கிடைக்குதோ, கட்சியோட பேனரு, கட்சி அதாவது நேத்து ஒரு திமுக மாநாடு நடந்துச்சு. மேடையில ஒரு ஒரு கோபுரம் மாதிரி செஞ்சிருப்பாங்க, ஒரு வடிவம். அதெல்லாம் கிட்ட யாரும் போகவே இல்லை. இவங்க என்ன தெரியும் பண்ணாங்க? விஜய் இப்படி பேசுறாருன்னா விஜய் இப்படி தலை மேல பார்த்தா ஒருத்தன் அந்த கட் அவுட் மேல உட்காந்துருப்பான். இப்ப இதுக்கு யாரு காரணம்? அப்ப அவன் கீழே விழுந்து செத்து போனானா யார் பொறுப்பு? மரத்து மேல இருந்து கீழே விழுந்து செத்து போனா யார் பொறுப்பு? எல்இடி லைட்டு, இந்த எல்இடி லைட்டு மேல ஏறி உட்காந்துருக்கான், கரண்ட் அடிச்சு செத்து போனானா யார் பொறுப்பு? அப்ப நிபந்தனைகள் போடுவாங்களா மாட்டாங்களா? நிச்சயமா. அப்ப இதை கட்டுப்படுத்த வேண்டியது காவல்துறையா சொந்த கட்சியா? நீ ஒடுக்குறாங்க இதெல்லாம் பண்றாங்கன்னா நீ எல்லாம் இதை பேசுறது தகுதியே இல்லை. தாவேக்கா கட்சியினர் இதை பேசுறதுக்கு நூல் அளவு கூட தகுதி கிடையாது.